வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 23/4/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22/4/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குதுப்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. டெலிகிராம் சேனலுக்கு நான் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மெயின் சேனலில். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆப்பும் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 டிஜிட் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ரேட்டும் கம்மியாக இருக்குது. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க நண்பா. கட்டாயம் கிடையாது. நான் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கனால நான் வந்து சொல்கிறேன். அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரில அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி 22/4/2025க்கான 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 2-3-1. நேற்றுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்திருந்தோம் 1 மணிக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியை வந்து நம்ம எடுத்துருக்க வேண்டியது ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 2-3-1 2-3-1 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்மளுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1ஆம் நம்பர் எதுக்கு மேலே மாற்றி கொடுத்துருக்கலாம், இல்லை 2ஆம் நம்பர் மேலே மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 2-3 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2-3 பார்த்திங்கன்னா ஏபி வந்து நம்மளுக்கு 2 செட்டில் ஒரு செட்டு வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. 1ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல. 1-3ன்னு நம்ம கொடுக்கல. 1-3 கொடுத்துருந்தா 1-3 தான் கொடுத்துருப்போம். அது கொடுக்கல. 2-1 நம்ம ஒரே கெஸ்ஸிங்கில் கிடச்சதுனால சேர்த்து கொடுக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4-1-3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் 8-2-3 4-2-3 2 பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4-2-3 அப்படின்னு ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2-3 ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி 1-3 பார்த்திங்கன்னா பிசி. இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி. ஜஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 பாக்ஸில் மிஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு 2 நம்பர் கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்திருந்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 செட்டு நம்மளுக்கு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. நம்மளுக்கு பாக்ஸும் நல்லா ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் போர்டும் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டும் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு 1 மணியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் 1-7-6. இந்த 1-7-6க்கு பார்த்திங்கன்னா இதில் 1ஆம் நம்பர் மட்டும் கிடைக்கலன்பா. 7-6 சூப்பராக இன்றைக்கி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. போர்டு மாறாத வெற்றி இன்றைக்கி 2 போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்குன்பா. 1ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தா சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கும். இதில் என்னென்னா நம்ம 7-6 சேர்த்து கொடுக்காம விட்டோம். 5-6 கொடுத்துருக்கோம். 7-6ன்றது சேர்த்து கொடுக்காம விட்டோம். 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, அதில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் 7-6 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம 3-7-6 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த 3-7-6க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. இந்த 2 பாக்ஸ் ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 4-6 பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி சூப்பரான வெற்றி கிடச்சிருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டும் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6 மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி நண்பா. ஒரு சூப்பரான வெற்றி. போர்டு வீசாமல் 2 போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ்லேயும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸில் நம்மளுக்கு அப்படியே சூப்பராக 1ஆம் நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம்னா அப்படியே செட்டாக வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு மெயினாக வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 0-2-2. இந்த 0-2-2க்கு பாருங்கள் 0வும் கிடச்சிருக்கு, 2ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. என்னென்னா நம்ம கொடுத்துருக்க கரெக்டாக பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு. கொடுத்துருக்கோம்.
ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2-0 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். இது போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. 2-0 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் மாற்றி கொடுத்துருக்கோம். 0-2 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா சூப்பராக இன்றைக்கி ஏசி ஏபி அப்படி வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 2-0 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இங்கேயும் கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு பாக்ஸ்லேயும் வந்து கனெக்ட் ஆகி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏபி எடுத்துக்கலாம், ஏசி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால 5ஆம் நம்பர் எதுவும் உள்ளே வந்திருந்தால் கூட நம்மளுக்கு அப்படியே சூப்பராக வச்சு கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போலில் 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஆல் போலில் 2ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வெற்றி எடுத்துருக்கலாம்பா. சூப்பராக டபுள்ஸில் வந்து ஆல் போர்டு மெயினாக இதுலேயும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. இதில் கூட நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருக்கோம். 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போலில் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு 2 டபுள்ஸ்லேயும் வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்ம ஒரு 4 செட்லேயும் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். டபுள்ஸில் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக டபுள்ஸ் இறங்கி பாஸ் ஆகிருக்குன்பா. இதுவும் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு டியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு சரி, 6 மணிக்கும் சரி, 8 மணிக்கும் சரி எல்லா ஆல்போர்டும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. டபுள்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த செட்டு உள்ளாய்க்கு வந்திருக்குன்பா. நல்ல ஒரு அற்புதமான கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. நாளைக்கும் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். பார்க்கலான்பா. ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான். அதே கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்க நம்பர் தான் நம்ம வந்து நாளைக்கும் கொடுத்துருக்கோம். பார்க்கலான்பா எப்படி வருதுன்றதை. 23/4/2025க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-7. ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 1-5, 1-8, 1-6, 8-6, 8-7, 5-6. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1-6, 8-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-5-6, 1-5-7, 1-8-6, 1-8-7, 4-5-6, 4-8-7. இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1-8-6, 1-5-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-7. 6-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4. ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-8, 6-5, 6-4, 8-4, 8-5, 1-4. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6-4, 8-4. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-8-5, 6-8-4, 6-1-5, 6-1-4, 3-8-5, 3-1-4. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6-8-4, 6-1-5. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4. 5-4 பொறுத்த வரைக்கும் 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 5ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 4ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. என்னோடய கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3. ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-1, 2-6, 0-1, 0-6, 2-9, 0-9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-6, 0-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-1-6, 2-1-3, 2-9-6, 2-9-3, 0-1-6, 0-9-3. இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-1-6, 0-1-6. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-0. 2-0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 0 ஸ்ட்ராங்காக இருந்தால் 0 ட்ரை பண்ணி பாருங்கள். 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 6-6, 7-7, 4-4, 0-0 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் இந்த 4 செட்டில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் உங்களுக்கு ஸ்ட்ராங் பட்டதுனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டு பார்க்கலாம். பாய்.